ஞாயிற்றுக்கிழமையானா இந்த வேலை தாங்க. ஞாயிற்றுக்கிழமையானா நான்வெஜ் சமைப்போமா, அதுக்காக நிறைய வெங்காயம் பூண்டு எல்லாம் உரிப்போம். நிறைய வெங்காயத்தோலும் பூண்டு தோலும் சேர்ந்துரும். உடனே குஷி ஆயிடுவேன் என் கார்டனிங் வேலைக்காக. வெங்காயத்தோல் பூண்டு தோல் எல்லாம் எடுத்து அன்னைக்கு அரிசி கழுவுன தண்ணி எடுத்து வச்சுட்டு அதுல இந்த வெங்காயத்தோல் பூண்டு தோல் எல்லாத்தையும் போட்டு நல்லா இப்படி முக்கி விடணும். அதுக்கு மேலேயும் இந்த வெங்காயத்தோல் பூண்டு தோல் எல்லாம் மூழ்கிற மாதிரி அரிசி அரிசி கழுவுன தண்ணியை ஊத்தி ஒரு மூடியை போட்டு காத்து போகாம மூடி வச்சிடணுங்க. இதை ஒரு நிழல் பாங்கான இடத்துல வச்சிடணும். ஒரு 4-5 நாள் கழிச்சு எடுத்தோம்னா இந்த மூடி மேல எல்லாம் பாருங்க அப்படியே வேர்வை துளிகளா இருக்கு. அது உள்ள நல்லா ஃபெர்மெண்ட் ஆயிருக்கும். அதை ஓபன் பண்ணி ஒரு குச்சியால நல்லா கலக்கி விடுங்க. ஓபன் பண்ணதும் பயங்கரமா ஒரு ஸ்மெல் அடிக்குங்க. ஒரு அந்த வெங்காயம் பூண்டெல்லாம் சேர்ந்த ஒரு ஸ்மெல் அடிக்கும். இந்த ஸ்மெல் எல்லாம் தாங்க முடியாதவங்க கொஞ்சம் மாஸ்க் போட்டுட்டு ஓபன் பண்ணுங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இந்த தண்ணியை மட்டும் வடிகட்டி ஒரு கண்டெய்னர்ல எடுத்து வச்சுக்கோங்க. உங்க செடிகளுக்கான உங்க தோட்டத்துக்கான பவர்ஃபுல்லான உரம் மற்றும் பூச்சி விரட்டி ரெடிங்க. இதை ஒரு 10 மடங்கு தண்ணியில கலந்து உங்க செடிகளுக்கு கொடுங்க. பூக்காத செடிகள் கூட பூக்கும், காய்க்காத செடியும் காய்க்குங்க. அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு உரம். அதே மாதிரி நல்லா ஃபில்டர் பண்ணிட்டு உங்க செடிகள் மேல ஸ்ப்ரே பண்ணீங்கன்னா பூச்சி தொந்தரவும் இருக்காதுங்க. இவ்வளோ பவர்ஃபுல்லான உரம் எல்லாராலையும் தயாரிக்க முடியும். செலவில்லாத சூப்பர் உரம் நீங்களும் தயாரிச்சு பயன்படுத்தி பாருங்க.